பிறகு முதல் முறையாக டெல்லி சென்றார் முதல்வர் விஜய். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் அவருக்கு அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. பின்னர் பிரதமர் மோடியை சந்தித்து தமிழ்நாட்டுக்கான முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய கோப்புகளை அவரிடம் வழங்கினார். குறிப்பாக காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்ட திட்டமிடுவதை தடுக்க வேண்டும், அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட உள்துறை அமைச்சகம் உரிய தெளிவு வழங்கிட வேண்டும், இலங்கை சிறையில் உள்ள 56 மீனவர்கள் 266 படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் கேப்ஸ் எனப்படும் வான்வழி அமைப்பு மையம் அமைக்க வேண்டும் என 4 முக்கிய கோரிக்கைகள் தொடர்பாக முதல்வர் விஜய் பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தியதாக தமிழ்நாடு அரசு செய்தி வெளியிட்டுள்ளது. சோழர் காலத்து ஆனைமங்கல செப்பேடு நெதர்லாந்து நாட்டிடமிருந்து மீட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டதற்கும் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தார் முதல்வர் விஜய். பிரதமரை தொடர்ந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து தமிழ்நாட்டுக்கான முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தார் முதல்வர் விஜய். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், தொழில் வழித்தடங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நிதி ஒதுக்கிட வேண்டும் என்றும், ஹோசூர், மதுரை, கோவை நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நிதி வழங்க வேண்டும் என்றும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டில் அமைத்திட முன்வர வேண்டும் என்றும் முதல்வர் விஜய் வலியுறுத்தினார். முதல்வரின் டெல்லி பயணத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கவும் நேரம் கேட்கப்பட்டதாகவும், ஆனால் அவர் நேரம் ஒதுக்கவில்லை என்ற தகவல் வெளியாகி சர்ச்சை ஏற்படுத்தியது. 2ஆம் நாளும் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கிடைக்குமா என்பது சந்தேகமே என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பிரிந்து சென்ற SP வேலுமணி அணியினர் மீண்டும் ஒன்றிணைந்தனர். தங்களுக்குள் கருத்து வேறுபாடுதான் இருந்ததே தவிர பிளவு இல்லை என SP வேலுமணி தெரிவித்தார். இன்றைக்கு அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எங்கள் 25 பேர் மேல் தகுதி நீக்கி பெட்டிஷன் கொடுத்திருந்தாரு. நாங்களும் அண்ணன் CV சண்முகம், நாங்களும் நத்த விஸ்வநாதன் உட்பட நாங்களும் அவங்க 22 பேருக்கு மேல தகுதி நீக்க மனு கொடுத்திருந்தோம். இப்பொழுது 2 மனுக்களையும் நாங்கள் வாபஸ் பெற்றுவிட்டோம். எங்களது சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களும் நானும் எங்க சைடு மனு கொடுத்திருந்தோம். இன்னைக்கு 2 மனுக்களையும் நாங்கள் வாபஸ் பெற்றுவிட்டோம். அந்த கடிதத்தை மாண்புமிகு பேரவைத் தலைவரிடம் கொடுத்திருக்கிறோம். பிளவுன்னே போட்டு அது கிடையாது தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆகவே அந்த கருத்து வேறுபாடு நீங்கிவிட்டது. இன்னைக்கு ஒற்றுமையாக அதிமுக வலுவோடு செயல்படும். அதே போல எங்களது அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களும் கண்டிப்பா இன்னைக்கு கட்சியை நீங்கள்லாம் ஒற்றுமையை சேர்ந்து வழிநடத்தும் என்று அவர்கள் கோரிக்கை விட்டார்கள். நாங்களும் இன்னைக்கு சந்தித்து அதிமுக பொறுத்தளவுக்கு என்றைக்கும் இன்னைக்கு மக்களுக்கான இயக்கம் அது ஒற்றுமையாக செயல்படும். நன்றி. பிரச்சனையில் அதிமுக ஒன்று கூடி விட்டது. ஆகவே கருத்து வேறுபாடு சரி செய்யப்பட்டது. சொல்ல போனா கருத்து வேறுபாடு பிரிவுகளை கருத்து வேறுபாடு. ஆகவே நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம். CV சண்முகம் எங்களோடு இருக்காரு. இருப்பினும் CV சண்முகம் மட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டிலிருந்து மாறவில்லை என தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரிந்தவர்கள் சேர்ந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் JCT பிரபாகரை சந்தித்து நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கொறடாவின் உத்தரவை மீறி தாவேக்காவுக்கு வாக்களித்ததற்கு வருத்தம் தெரிவித்து கடிதம் வழங்கினர். இதன் மீது இன்று முடிவெடுக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்தார். I cannot disclose the contents of the petitions given by 2 groups of All India Anna DMK honorable members. I will go through the petition in detail and I will tomorrow morning I am going to announce my decision on the petitions given by them today. I do not know who is left. Whoever was present here, I have already read out the names, the petition and the names of the person who are present. All those petitioners are present here, so I have accepted it. தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம், தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் சங்கம், ஜாக்டோ ஜியோ ஆகிய சங்கங்களின் நிர்வாகிகள் முதல்வர் விஜயை சந்தித்து பேசினர். டாஸ்மாகில் பாட்டிலை திரும்பப் பெறும் நடைமுறையில் உள்ள குளறுபடிகளை நீக்குவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பல்வேறு டாஸ்மாக் ஊழியர் சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ். 1 மாதத்துக்குள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதாக கொடுத்த வாக்குறுதியை அடுத்து ஊழியர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றதாக அமைச்சர் அறிவித்தார்.
சில பகுதிகளில் டாஸ்மாக் ஊழியர்கள் அந்த மது பாட்டிலை திரும்பி வாங்குற அந்த விஷயத்துக்காக எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்க. நிச்சயம் எங்களுக்கும் தமிழக அரசுக்கும், தமிழக வெற்றி கழக அரசுக்கும் அதில் ஒரு உறுத்தலான ஒரு விஷயம்தான். அந்த மதுபான பாட்டிலை எங்கே இருந்தாலும் இருக்கும், அதை எடுத்து திருப்பி வைக்கிறதுக்கு இதெல்லாம். அதுக்கு ஒரு மாற்று வழியை நிச்சயம் உடனே பண்ணுவோம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாற்று வழியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு கால அவகாசங்கள் தேவைப்பட்டது. அந்த கால அவகாசம் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா 1 மாத காலத்திற்குள் அந்த பிரச்சனையை சரி செய்வோம் அப்படின்னு நேற்று ஒரு அறிக்கை வாயிலாகவும் சொல்லியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு தமிழ்நாடு மாநில வாணிப கழக பணியாளர் முன்னேற்ற சங்கம், மாநில டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்கம், தமிழக டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம், டாஸ்மாக் ஊழியர் மாநில சங்கம், டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி, தமிழக டாஸ்மாக் பாட்டாளி தொழிற்சங்கம், தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கம், தமிழ்நாடு அரசு SC/ST பணியாளர் நலச்சங்கம், தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம், தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் மேற்பார்வையாளர்கள் நலச்சங்கம், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் டாஸ்மாக் பணியாளர்கள் நலச்சங்கம். ஸோ இந்த சங்கங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் சந்திச்சோம். ஸோ கள சூழ்நிலைகளை அவங்ககிட்ட சொன்னோம். தொழிலாளர்கள் நிச்சயம் இந்த அரசு மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாங்க. இந்த தொழிலாளர்கள் மீது அரசுக்கும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்த 1 மாதத்திற்குள் இந்த பிரச்சனைகளை சரி செய்யப்படும் அவங்க கிட்ட சொல்லியிருந்தோம். அதை அந்த வேண்டுகோளை ஏற்று முழு மனதோடு நிச்சயம் நாங்கள் எல்லா தொழிலாளர்களையும் நாளை முதல் பணிக்கு செல்லுமாறு நாங்கள் அறிவுறுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொழிலாளர் அமைப்புக்கு நன்றி. நிச்சயம் அரசு தொழிலாளர் பக்கம் நிற்குங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. சரியாயிடுச்சு எல்லாமே சரியாயிடுச்சு. இல்ல அது சரியாயிருச்சு. அந்த கடை மூணு அது ஒரு 700 சில்லற கடை மூடிச்சு. இப்ப அது சரியாயிருச்சு. நாளைக்கு வச்சிருந்தோம். அந்த 717 கடையில சொல்றீங்களா? அந்த 717 கடையில 462 கடை மூடி இருக்கு. அந்த டேட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். மீதி கடை இந்த வாரத்துக்குள்ள மூடுறதுக்கான வேலைகள் நடந்தது. அதானா இல்ல, இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோமே, அந்த பணியாளர்களுக்கு அந்த மாத ஊதியம் நிச்சயமா அவங்களுக்கு போயிடும். 1, ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தில் அரசு ரொம்ப கவனமா இருக்கு. 2, அருகாமையில் இருக்கக்கூடிய கடைகள்ல நிறைய கடைகள்ல சேல்ஸ் அதிகமாயிட்டு இருக்க கடைகள்ல அந்த பணியாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கி வேலை வாய்ப்பு வழங்கப்படும்.